இனிய தமிழுறவுகளே வணக்கம். செவ்வியல் காலத்து வினைச்சொல் அறிதல் என்பதே ஒரு இனிய தமிழ் பயணம். அந்த செவ்வியல் காலத்தில் வாழ்ந்த சொற்கள் இன்றைக்கு இலக்கியங்களில் வாழ்கின்றன. அதே நேரத்தில் உலக வழக்கில் வாழவில்லை. அவற்றை உலக வழக்கிற்கு மீட்டு கொண்டு வருவதற்குத்தான் நாம் இந்த டீச்சிங் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ், இந்த செவ்வியல் தமிழ் கற்பித்தல் என்கிற நிலையை நோக்கி நாம் செல்லுகிறோம். பொதுவாக ஒரு மொழியை கற்பதற்கு சொற்கள் மிக இன்றியமையாதவை. அதனால தான் இந்த செவ்வியல் சொற்களை மீட்டல்ங்கிற ஒரு கட்டமைப்புக்கு நாம் வர்றோம். அப்படி செவ்வியல் சொற்களை மீட்டு மாணவர்களுக்கு கற்றுத்தருகிற போது அவர்களால் சங்க இலக்கியங்களை எளிமையாக படிக்க முடியும். இவர் செவ்வியல் அறிஞர், இவர் கிளாசிக்கல் ஸ்காலர் என்றால் அவருக்கு இந்த படிப்பு என்பது மிக இன்றியமையாததாக இருக்க வேண்டும், அது வளர்ந்திருக்க வேண்டும். இப்போது ஒரு 10 சொற்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பலமுறை இந்த வரலுதல்ங்கிற சொல்ல பார்த்துருக்கோம், வற்றி போதல்ங்கிற பொருளில். அப்போது நிலம் நீர் அற்று நீள் சுனை வரப்ப, தண்ணீர் வற்றி போனது சுனையிலே. நண்பர்களே, அகநானூறு 295 மாமூலனாருடைய பாலைத்திணை பாடல் இது. இப்போது இந்த வற்றுதல்ங்கிற சொல்ல கவனிக்கிறோம். அகைத்தல்ங்கிற ஒரு சொல்ல பார்க்குறோம். அகைத்தல்னால் என்னங்க? கருகுதல்னு பொருள் நண்பர்களே. நிச்சயமாக 20ஆம் நூற்றாண்டில் இந்த அகைத்தல்னா கருகுதல்ங்கிற சொல்லாட்சி பேச்சு வழக்கில் இல்லை. அப்போ குன்றுகோடு அகைய அப்படின்னா அங்கே எல்லாம் கருகி போச்சு. மலையில் இருக்கக்கூடிய அந்த கோடுகள், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள்லாம் அகைத்தல். அதே போல் கடுங்கதில் தெருதல். தெருதல்னா அச்சமூட்டுதல், தெருதல்னா வருத்துதல், திரட்டுதல்ங்கிற சொல்ல பார்க்குறோம். அப்போது வருத்தம் வருகிறது. கதிரவன் கொடுமையான கதிர்களை தந்து. அதே போல் என்றூழ்னு ஒரு சொல்லாட்சி நண்பர்களே. என்றூழ்னா வெம்மைன்னு பொருள். அப்போ நிச்சயமாக இந்த அகைத்தலுங்கிற சொல் இப்போ இல்லை, தெருதலுங்கிற சொல் இப்போ இல்லை, என்றுள் உறுதியாக இல்லை. இப்போ இந்த என்றுள்ங்கிற சொல்ல நம்ம அறிமுகப்படுத்துகிறோம், வெம்மை. அப்போ இப்போ வெம்மை காலம், என்றுள் காலம் அப்படின்னா வெப்பமான காலம், வெம்மை காலம்னு அர்த்தம். ஒரு பானை வெப்பத்தோடு இருக்கிறது, வெம்மையாக இருக்கிறது. என்றுள் பானை அப்படின்னா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற பானைன்னு பொருள் நண்பர்களே. மீதி சொற்கள் நமக்கு தெரியும். வேய் கூட பேச்சு வழக்கில் இருக்குது, மற்ற இலக்கியங்களுக்கு வேய்படு நனந்தலை. நிலவு நிற மறுப்பின் மறுப்புனா தந்தம்ங்கிறது நமக்கு தெரியும். பெருங்கை சேர்த்தி, பெருங்கை அப்படின்னாவே யானையுடைய தந்தம் நாம் படிச்சிருக்கிறோம். வெறுவருதல், அச்சமுறுதல். அந்த யானையினுடைய தோள்கள் எப்போதும் அச்சமுறுவதாக இருக்கும். வெறுவருதல் நல்ல ஒரு அச்சமூட்டுதலுங்கிற சொல் நண்பர்களே. அப்புறம் உயங்குதல்னு ஒரு சொல் இருக்கிறது, வருந்துதல். அந்த பாலை நிலத்தில் அந்த யானை ரொம்ப வருத்தத்தோடு வந்துருச்சான். அதுவும் மலை யானை. காட்டு யானையில் இது மலை யானை, ஓங்கல் யானைன்னு இருக்குது பேர். அப்போது சாதாரணமாக மவுண்டன் நம்ம சொல்கிறோம், மவுண்டன் எலஃபண்ட் அப்படிங்கிறதுக்கு ஓங்கல் யானை. ஓங்கல்ங்கிற அந்த மலைங்கிற சொல்லாட்சி பயன்படுத்தப்படுகிறத பார்க்குறோம். அப்புறம் அழிந்து போதல். சாப்பாட்டுக்கே வெளியில் எங்கேருந்து மதம் பிடிக்கிறது, மதம் தேம்பி. இப்போ பேச்சு வழக்கில் நம்ம தேம்பி தேம்பி எழுதானுங்கிறோம். அது ஒரு காலத்தில் வினைச்சொல்லாக இருந்திருக்குது. தேம்புதல்னாவே அழிந்து போதல். தேம்புதல்னால் இப்போ விம்முதல்ங்கிற பொருள். செவ்வியல் காலத்தில் அழிந்து போதலுங்கிற பொருள். ஆமாம். பல்மர ஒரு சிறை பிடிகொடுவதையும். ஒரு சிறைனா ஒரு பக்கம் நடத்தும். இப்போ கூட ஒரு சிறைச்சாலைன்னு ஏன் சொல்கிறோம்னா அதில் பல பகுதிகள் இருக்கும், 7-8 பிரிவுகள் இருக்கிறப்போ அதுக்குள்ளே சின்ன சின்ன அறைகள் இருக்கும். அதுக்கு தான் அதுக்கு சிறைன்னு பேர். சிறைன்னா சின்ன சின்ன அறைன்னு பேர். இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் அப்படிங்கிறோம், செல்லுனாவே அறைன்னு தான் அர்த்தம். அறையகம் அப்படின்னு தான் அதுக்கு பேர். வதிதல்னா வாழ்தல், தூயல் தமிழ் சொல் வதிதல், வாழ்தல். அப்புறம் கல்லுடை அதர. அதர பொதுவாக அதர்னா பாதை. அப்போ அந்த ஆக்கம் அதர்வினாய் செல்லும்பார் வள்ளுவர். அதர், இங்கே அதர, அந்த பாதையில் நீந்தி அப்படிங்கிற சொல்ல பார்க்குறோம். கடல் நீர் உப்பின் கணஞ்சால் உமனர். இந்த கணம்ங்கிற சொல்ல ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், எண்ணிக்கையில் மிகுதியான மூட்டைகளை உடைய. அதே போல் உயங்குங்கிற சொல்ல பார்க்குறோம். வருத்தமுற்ற காளை மாடுகள். பகடுனா காளை நமக்கு தெரியும், பகடன் நான் திருவள்ளுவரில் படிக்கிறோம். வருத்தமுற்ற காளை மாடுகள் அசைந்தன, அசைந்து சென்றன. வன்மையான நிலத்துக்கு முரம்புன்னு பேர் செவ்வியல் காலத்தில். அந்த முரம்பெல்லாம் இடிச்சிட்டு அங்கே செடிகளை வளர்த்து, நிழல்களை வளர்த்து, அங்கே கேணிகளை வெட்டி வருவோ போவோர் தங்குவதற்காக அங்கே ஒரு கேணியை உருவாக்கியிருக்கோம். கூவல், கோவலூர், கோவல், கூவல், கூவம், இதெல்லாம் நீர்நிலை நண்பர்களே. அதனால தான் நம்ம கூவம் நதிங்கிறோம். அதை பொதுவாக செவ்வியல் இலக்கியத்தில் கூவல்ங்கிற சொல் பல இடங்களில் வரும். தண்ணி சேர்ந்துருக்கிற இடம், சின்ன தண்ணி சேர்ந்துருக்கிறதுக்கு கூவல்னு பேர் வரும். அப்புறம் கிணறுங்கிற பொருள் அது வரும். இது அகழ்வாய் கூவல் அப்படிங்கிறதுனால அகன்ற வாயை பெற்றிருக்கிற கேணி அல்லது கிணறு அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்படி பல்வேறு புதிய புதிய சொற்களை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் நண்பர்களே. அதே போல் விலங்கின்னு ஒரு சொல் இருக்குது. விலங்கி அப்படின்னா
நடந்துன்னு அர்த்தம். நடையருங்கானம் விளங்கி, அந்த காலத்தில் நடந்து செல்லுதல். அப்போ புள்ளி என்கிற மன்னன் அந்த நடைபாதையில் பெரிய கிணறை தோண்டி வைத்திருந்தால் அங்கே வடுகர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருந்தார்கள். அதுவும் பிழியார் மகிழ்னர். பிழிதல் அப்படின்னாவே கல் தான், பிழி அப்படின்னாவே கல் தான். ஆறுதல்னா மிகுதியாக குடித்தல். மகிழ்னர் மகிழ்ந்து இருக்கக்கூடிய இந்த வடுகர்கள் அங்கே இருந்தாங்க. ஆமாம், அவங்க கையில் வில்லையும் அம்பையும் வச்சுக்கிட்டு துதைந்து வந்தார்கள். அது என்ன துதைதல்? துதைந்து அசைந்து வந்தார்கள்னு பொருள் நண்பர்களே. ஆமாம், அப்போ அந்த அசைந்து வருகிற நிலை, துதன்று நிலை வடுகர் அசைந்து வந்து கொண்டிருக்கிற அல்லது செருக்கோடு வந்து கொண்டிருக்கிற. அப்போ இப்போ எத்தனை சொற்களை நம்ம கவனிக்கிறோங்க. அந்த புள்ளியினுடைய அந்த குன்றத்தில் அந்த நடையருங்கானம் விளங்கி, விளங்கின்னா நான் முன்னாடியே சொன்னேன், வந்து நடந்து செல்வது அந்த காணத்தில் அவர்கள் வந்து. அப்புறம் அதே போல் மொழிபெயர்தே நமக்கு தெரியும், வேற்றுமொழியாளர்கள் வாழுகிற இடம். ஆமாம், அந்த பகுதிக்கு இந்த தலைவன் போனான். இந்த பாடலில் அந்த தலைவன் போன அந்த பகுதியை தான் பேசப்படுகிறது. திணை பாலைத்திணை சொன்னோம், தோழி சொன்னது தலைமகளுக்கு. அவன் போன பாதை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் இந்த செய்திகளெல்லாம் அவள் குறிப்பிடுகிறான் நண்பர்களே. வேற்றுமொழியாளர்கள் வாழுகிற பகுதியெல்லாம் கடந்து உன் தலைவன் போவான். ஆமாம், உன்னுடைய மாண்பு மிகுந்த அழகு அவனுக்கு நினைவில் வரும். நலம்னா அழகுன்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். மாண்பு மிகுந்த அழகை நினச்சி வந்துடுவான். மாரி பித்தகத்து ஈரிதல் புறையும் அலுங்களுள் கொண்ட செங்கடை மலைக்கண். அதெல்லாம் நீ இந்த துயரத்தில் நீ இருக்க வேண்டிய அவசியம். அவனுடைய துயரம் விரைவில் தீர்ந்து விடும். 5 விதமாக கூந்தலுக்கு 5 கூந்தல்ங்கிற சொல்லாட்சியை பார்த்துருக்கோம். நீ அணங்கு நிலை பெற்ற தடமன் தோளே, நீ வந்து அவனுக்கு அணங்கு போல தேவதை போல் இருக்கிறாய். ஆகையினால உன்னை தேடி அவன் வந்து விடுவான். அதே போல் இந்த பித்திகம் அப்படிங்கிறதான் பிச்சி புண்ணு பிற்காலத்தில் வந்திருக்கிறது பார்த்துருக்குறோம். அந்த மழை காலத்தில் அந்த பிச்சி பூக்களெல்லாம் மாலை நேரத்தில் பூக்கிற போது அவனுக்கு அந்த காதல் நினைவோடு அவன் உன்னை தேடி வருவான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நண்பர்களே, இந்த 295வது பாடலில் அகைத்தல் அப்படின்னா கருகி போதல்ங்கிற சொல், தெருதல் அப்படின்னா வருத்துதல்ங்கிற சொல், என்றுள்னா வெப்பங்கிற சொல், வெறுவறுதல்னா அச்சம் தருதல்ங்கிற சொல், உயங்குதல்னா வருந்துதல்ங்கிற சொல், தேம்புதல்னா அழிதல்ங்கிற சொல், அதர அப்படின்னா பாதையிலே செல்லங்கிற சொல், விலங்கினா நடந்துங்கிற சொல், பிழி ஆர் மகிழ்னர்னா கல்லினை பிழிந்து அந்த குடிப்பதால் ஏற்படுகிற மகிழ்ச்சி. ஆமாம், துதைதலுக்கு பல பொருள் இருக்குது. செறிதல், மிகுதல், படிதல்னா. ஆனால் இங்கே அசைதல், துதன்றுங்கிற சொல்லாட்சி கூட இங்கே வரும். அப்போ செவ்வியல் காலத்தில் துதைதல், துதன்று இதெல்லாம் நம்ம காலத்தில் பேச்சு வழக்கில் இல்லை நண்பர்களே. இவர்கள் வந்து அசைந்து வந்தார்கள் அப்படிங்கிற அந்த பொருளில். அப்போது இந்த செவ்வியல் தமிழை வந்து கற்கிற போது செவ்வியல் கால பெயர் சொற்கள், செவ்வியல் கால பெயரச்சம், செவ்வியல் கால வினைச்சொல், செவ்வியல் கால வினையச்சம், செவ்வியல் கால வினைமுற்று, செவ்வியல் கால அந்த சொல்லுடைய கட்டமைப்பு, அது சமயத்தில் அந்த பெயரச்சமும் வினைமுற்றும் அகரத்துலேயும் முடியும். அதெல்லாம் செவ்வியல் கால அந்த தன்மை. அப்போ செவ்வியல் தமிழ் அறிவோம், செவ்வியல் சொற்கள் மீட்டெடுப்போம். நன்றி.